திடீரென்று எடப்பாடி பழனிசாமியிற்கு வந்த மரண அடி என்றே நாம் கூறலாம். அயோத்திக்கு செல்லக்கூடாது என்பதற்காக கால்வலி என்று கூறி திருமண விழாவிற்கு சென்று தன்னை தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை ஈர்ப்பதற்கும் பாஜகவை நான் முழுமையாக வெறுக்கிறேன் என்று கூறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அயோத்திக்கு செல்வதற்கான அழைப்பிதழ் வந்தபொழுதும் அதை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்றும் தனது 3.5% வாக்குகளை இழந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதே நிலைமை நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது மும்முரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற வேலைகள் அவருக்கே பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. காரணம், டெண்டர் ஊழல் முறைகேடும் சரி, கொடநாடு கொள்ளை வழக்கும் சரி, சிபிஐ துறையினர்கள் தற்பொழுது மத்திய அரசு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வழக்கை உடனடியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே முடிக்க வேண்டும். குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் விசாரணையை எப்போ வேண்டுமானாலும் நடத்தலாம் என்று மத்திய அரசு தற்பொழுது சிபிஐக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இதனால் எப்போ வேண்டுமானாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செல்போன் ஆதாரங்கள் 2 நபர்களிடம் இருந்து பெறப்பட்டிருப்பதாகவும், கொடநாடு கொலை வழக்கு கேரளாவில் இருந்து கூலிப்படைகளை இறக்கி கொடநாட்டிற்கு வரவழைத்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடமான பங்களாவில் கொள்ளையடித்து ஆவணங்கள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துவிட்டதாகவும், மேலும் துணை முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அனைத்து உண்மைகளும் தெரியும். ஆனால் தற்பொழுது அவர் கூறினால் எதுவும் சாத்தியப்படாது என்பதற்காக மீண்டும் அவரிடமும் விசாரணை நடத்தலாம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களிடம் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் இரவோடு இரவாக கைது செய்யப்படலாம். இதுவே பாஜகவை எதிர்த்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விழுகின்ற மிகப்பெரிய அடி என்று கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.